திருவிழாவின் ஆரவாரங்கள் அனைத்தும் முடிந்து மறுநாள் அதிகாலை பொழுது மெல்ல புலர தொடங்கியிருந்தது. வீரனூர் கிராமம் மெதுவாக தனது வழக்கமான அமைதியான இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. கடந்த 3 நாட்களாக மேலதாளங்களின் அதிரும் சத்தத்தாலும் கோவில் பிரகாரங்களில் அலைமோதிய பக்தர்களின் கூட்டத்தாலும் சுற்றிலும் இருந்த ஊர்களிலிருந்து வந்திருந்த உறவினர்களின் கலகலப்பான சிரிப்பு சத்தத்தாலும் விழாக்கோலம் பூண்டிருந்த தெருக்கள் அனைத்தும் இன்று ஒருவிதமான அமைதியிலும் லேசான ஏக கவிழ்ந்த மனத்திலும் காட்சியளித்தன. ஆனால் அந்த அமைதியும் ஊர் மக்களுக்கு வேண்டுமானால் இயல்பாக இருக்கலாம். ராகவனின் வீட்டில் இருந்தவர்களின் மனதில் மட்டும் கொஞ்சமும் இல்லை. ராகவன் வீட்டில் காலையிலிருந்தே ஒரு பிரத்யேக பரபரப்பும் அதே சமயம் பிரிய போகிறோமே என்ற சோகமும் நிலவியது. சென்னைக்கு திரும்புவதற்கான நேரம் கிட்டு நெருங்கிவிட்டதால் வைஷ்ணவியும் அவளது சென்னை நண்பர்களான ஹரிணி, நித்யா, ராகுல், அரவிந்த், கார்த்திக் ஆகிய அனைவரும் தங்களின் பயண பைகளையும் உடைமைகளையும் ஒழுங்குபடுத்தி அடுக்கி வைக்கும் பணியில் தீவிரமாக இருந்தார்கள். வீட்டின் பிரதான கூடத்தின் ஒரு மூலையில் நின்றபடி அம்மா மீனாட்சி தன் சேலை தலைப்பை சரி செய்து கொண்டே, பசங்களா, அந்த நீல நிற பையன் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. அப்புறம் ஹர்னிமா, நீ நேற்று கோவில் வாசல்ல ஆசையாக வாங்கின அந்த பட்டு சால்வை எங்கடி வச்சிருக்க என்று அனைவரையும் தாயுள்ளத்தோடு கவனித்து கேட்டும் அறிவுறுத்தி கொண்டிருந்தார். அங்கே தன் பையை ஜிப்பு போட்டு கொண்டிருந்த ஹரிணி மீனாட்சியின் கவலையை பார்த்து சிரித்தபடி, அச்சுச்சோ ஆண்டி, நாங்கள் ஏதோ இப்போவே ஓடி போகிற மாதிரி ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? பஸ்ஸுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது ஆண்டி என்றாள். மீனாட்சி ஒரு மெல்லிய பெருமூச்சை வெளிப்படுத்தி, நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா ஹர்னிமா. ஆனால் நீங்கள் எல்லாரும் வீட்டில் சிரித்து பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு கிளம்பிட்டா இந்த வீடே வெறிச்சோடி போயிடும்டா. அதான் இப்போவே மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கு என்று உடைந்த குரலில் சொன்னார். அங்கிருந்த நண்பர்கள் அனைவரும் மீனாட்சியின் பாசத்தை கண்டு லேசாக சிரித்தார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளும் கூட ஒரு மெல்லிய பிரிவு துயரத்தின் வழி ஒளிந்திருந்தது. வைஷ்ணவி வெளியில் நண்பர்களோடு சேர்ந்து இயல்பாக சிரித்து பேசினாலும் அவளது உள்ளத்தின் ஏதோ ஒரு ஆழமான மூலையில் ஒரு பெரிய வெறுமையும் தவிப்பும் கசிந்து கொண்டிருந்தது. 10 நாட்களுக்கு முன்பு சென்னை நகரத்தின் ஆரவாரத்திலிருந்து விலகி இந்த வீரனூர் கிராமத்து மண்ணில் முதன்முறையாக காலடி எடுத்து வைத்தபோது வைஷ்ணவிக்கு இருந்த மனநிலை முற்றிலும் வேறு. அப்பொழுது அவளிடம் கிராமத்தின் மீது ஒருவித அலட்சியமும் ஈகோவும் மட்டுமே இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ஊரை விட்டு கிளம்பும் இறுதிக்கட்ட நிமிடங்களில் அவளுக்குள் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருந்தது. அந்த மாற்றம் வெறும் ஊரின் மீதுதானா, அல்லது அந்த ஊரின் முகமாகவே திகழும் முரட்டு மனுஷக்காரன் வெற்றி செல்வன் மீதுதானா என்பதில் அவளுக்கே பெரும் குழப்பம் இருந்தது. அந்த நேரத்தில் அவள் தங்கை கீர்த்தி தன் முகத்தை செல்லமாக சுளித்தபடி வைஷ்ணவியின் அறைக்குள் நுழைந்தாள். அக்கா, நீ சென்னைக்கு கிளம்பி போயிட்டா அப்புறம் தினமும் என்னை யார் வந்து தேவையில்லாமல் திட்டிக்கிட்டு இருக்க போகிறாங்க என்று போலி சோகத்தோடு கேட்டாள். வைஷ்ணவி தன் புருவங்களை உயர்த்தி, அடியை லூசு, நானாடி உன்னை திட்டேன்? நீ பண்ணுற வாழுத்தனத்துக்கு உன்னை திட்டாமல் கொஞ்சுவாங்களாடி என்று போலியாக கோபப்பட்டாள். ஆமாம், நீ திட்டலனா அப்புறம் வேற யார் திட்டுறது என்று கீர்த்தி குறும்பு சிரிப்போடு சொன்னதும் இரு சகோதரிகளும் தங்களின் பாசத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஒருவரையொருவர் இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டார்கள். வாசலில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த ராகவன் தன் மகள்கள் இருவரின் இந்த ஆழமான பாசப்பிணைப்பை கண்டு மனதிற்குள் பெருமையோடு புன்னகைத்து கொண்டார். அதே நேரத்தில் ஊரின் மறுபக்கத்தில் காலையிலேயே தன் காளைகளை பூட்டிக்கொண்டு வயல்வெளிக்கு சென்றிருந்தான் வெற்றி செல்வன். ஊரில் திருவிழா முடிந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, விவசாய பணிகளும் மண்ணின் உழைப்பும் ஒருபோதும் நிற்காது என்பதில் வெற்றி செல்வன் மிகவும் பிடிவாதமாக இருப்பவன். பச்சை பசேல் என விருந்திருந்த தன் வயல்வெறுப்பில் நின்றபடியே வேலைக்காரர்களுக்கு நீர்ப்பாசனம் பற்றியும் உரமிடுவதை பற்றியும் கம்பீரமான குரலில் ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்தான். அவன் அருகே நின்று கொண்டிருந்த அன்பு கடந்த சில நிமிடங்களாகவே தன் அண்ணனின் முகத்தையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான். வெற்றி அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவன், என்னடா அன்பு, வேலையை பார்க்காம ஏண்டா என்னையவே அப்படி திட்டுத்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்க என்று கம்பீரமாக கேட்டான். அன்பு லேசாக பிடரியை கோதிக்கொண்டு, ஒன்றுமில்ல அண்ணன் என்றான். ஒன்றுமில்லனா அப்புறம் எதுக்குடா என் மூஞ்சிவே நோட்டமிடுற என்று கேட்க அன்பு தன் குரலை குறைத்து குறும்பான புன்னகையோடு சொன்னான். இல்லைண்ண,
அந்த நம்ம ராகவன் மாமா வீட்டு வைஷ்ணவி அக்காவும் அவங்களோட சென்னை ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு மதியம் இந்த ஊரை விட்டு சென்னைக்கு கிளம்புறாங்களாம் என்ன? அந்த பேரை கேட்டதும் வெற்றி செல்வனின் கம்பீரமான முகத்தில் எந்த ஒரு பெரிய உணர்ச்சி மாற்றமும் உடனடியாக வெளிப்படவில்லை. அவன் வழக்கம் போல தன் அடர்த்தியான மீசையை முறுக்கியபடி, ஆமாண்டா அன்பு, அவங்க படிக்கிற ஊருக்கு அவங்க கிளம்ப வேண்டியது தானே, அதுக்கென்ன இப்போ என்று மிகச் சாதாரணமாக சொன்னான். அன்பு தன் புருவத்தை உயர்த்தி, அடடே அவ்வளவுதானா அண்ணா, வேற எதுவும் சொல்ல தோணலையா உனக்கு என்று நக்கலாக கேட்டான். வெற்றி அவனை கூர்மையாக முறைத்தவன், டே அன்பு, வேலையத்தனமான பேச்செல்லாம் பேசாம போய் அந்த வாய்க்கால் மதக சரி பண்ணுற வேலையை பாருடா என்று அதட்டினான். அன்புவும் சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் அவனது மனதிற்குள், அடப்போ அண்ணா, வெளியில் மட்டும்தான் கல் நெஞ்சக்காரன் மாதிரி நடிக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ள அந்த வைஷ்ணவி அக்கா மேலே உனக்கு என்ன உணர்வு இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ற எண்ணம் ஓடியது மனதிற்குள். மதியம் கடந்து மாலை நேரம் நெருங்கத் தொடங்கியது. ராகவன் வீட்டின் முன்புற திண்ணையில் வைஷ்ணவியின் நண்பர்கள் அனைவரும் தங்களின் பயணப்பைகளோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நண்பர்கள் கூட்டத்தில் கார்த்திக் மட்டும் மிகவும் அமைதியாகவும் சோகமாகவும் தனியாக அமர்ந்திருந்தான். காலேஜ் நாட்களிலிருந்தே வைஷ்ணவியை தன் உயிராக காதலித்து வரும் கார்த்திக்கிற்கு இந்த கிராமத்து பயணம் தன் காதலை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்திருந்தான். ஆனால் இந்த சில நாட்களில் வைஷ்ணவியின் பார்வையும் கவனமும் வெற்றி செல்வனின் மீது விழுந்ததை அவன் நேரில் கண்டு நொறுங்கி போயிருந்தான். அவனது அந்த ஆழமான அமைதியை நீண்ட நேரமாக கவனித்து கொண்டிருந்த ஹரிணி மெதுவாக அவன் அருகே வந்து அமர்ந்தாள். என்னடா கார்த்திக், கிளம்புற நேரத்தில் இப்படி இவ்வளோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்க என்று பரிவோடு கேட்டாள். கார்த்திக் சில நொடிகள் தன் தலையை குனிந்தபடியே அமைதியாக இருந்தான். பிறகு விரக்தியான புன்னகையோடு ஹரிணியை பார்த்து, ஹரிணி, உனக்கு என்ன பார்த்தா பெரிய முட்டாள் மாதிரி தோணுதாடி என்று மெதுவான குரலில் கேட்டான். உடனே ஹரிணி அதிர்ச்சியாகி, ஏண்டா கார்த்திக் அப்படி கேட்குற என்றாள். பின் என்னடி, இத்தனை வருஷமாக மனசுக்குள்ள வைஷுவை மட்டுமே உயிராக நினச்சி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவகிட்ட நேரில் நின்று நான் உன்னை காதலிக்கிறேன்ற அந்த ஒத்த வார்த்தையை என்னால் சொல்லவே முடியலையேடி என்று தன் மனக்குமுறலை கொட்டினான். ஹரிணி ஒரு கனமான பெருமூச்சை வெளிப்படுத்தி, கார்த்திக், நீ அவளை லவ் பண்ணுறேங்கிறது வைஷுவுக்கு தெரியும்னு நீ நினைக்கிறியாடா என்றாள். கண்டிப்பாக தெரியாதுடி, அவள் என்னை எப்போவுமே ஒரு நல்ல உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறா. இப்போ போய் நான் என் காதலை சொன்னால் அவள் அதிர்ச்சியாகி என் நட்பையும் தூக்கி எறிஞ்சிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குதுடி என்ற கார்த்திக்கின் குரல் உடைந்தது. அவன் வார்த்தைகளில் இருந்த அந்த உண்மையான அன்பும் ஏமாற்றமும் ஹரிணிக்கு தெளிவாக புரிந்தது. அவள் அவனது தோளை தட்டி, கார்த்திக், சில விஷயங்களை நம்ம சரியான நேரத்தில் தைரியமாக வெளிப்படுத்தணும்டா. ரொம்ப தாமதமாக சொன்னால் அது நம்ம கையிலிருந்து மொத்தமாக நழுவி போயிடும் என்று ஆழமாக சொன்னாள். கார்த்திக் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனது மனதிற்குள் ஒரு தீர்மானமான முடிவு உருவாக தொடங்கியிருந்தது. மாலை 5 மணி, கிளம்பும் நேரம் இறுதியாக வந்துவிட்டது. வைஷ்ணவியும் அவளது நண்பர்களும் தங்களின் பைகளை எடுத்துக்கொண்டு ராகவன் குடும்பத்தினருடன் சேர்ந்து ஊர் பிரதான பேருந்து நிலையத்திற்கு சென்றார்கள். வீரனூர் பேருந்து நிலையம் வழக்கம் போல பெரிய கூட்ட நெரிசலோடு இருக்கவில்லை. மாலையின் மிதமான காற்றில் அமைதியாக காட்சியளித்த அந்த பேருந்து நிலையம் இன்று அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான வரலாற்று புள்ளியாக தோன்றியது. செழியன் தன் தங்கை வைஷ்ணவியின் அருகில் வந்து நின்றான். வைஷு, சென்னைக்கு போனதும் பழைய மாதிரி ரொம்ப ஓவராக வெயிலில் சுற்றி உடம்பு கெடுத்துக்காத, ஒழுங்காக படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்து என்று அண்ணனுக்கே உரிய கண்டிப்போடு சொன்னான். வைஷ்ணவி தன் உதடுகளை சுளித்து, அண்ணா, நான் என்ன இன்னமும் சின்ன குழந்தையாவா இருக்கேன்? எனக்கு என் பொறுப்பு என்னன்னு தெரியாதா என்றாள். செழியன் லேசாக சிரித்து, நீ குழந்தையில தான், ஆனால் உன்னை முழுசாக நம்ப முடியாதே என்றதும் அவர்களின் அந்த செல்ல வாக்குவாதத்தை பார்த்து கொண்டிருந்த ராகுல், அரவிந்த், ஹரிணி என நண்பர்கள் அனைவரும் உரக்க சிரித்தார்கள். அந்த சரியான தருணத்தில் தூரத்தில் ஒரு கருப்பு நிற புல்லட் பைக்கின் கம்பீரமான சத்தம் கேட்டது. வைஷ்ணவி தன்னையும் அறியாமல் சட்டென திரும்பி பார்த்தாள். அவளது பார்வைகள் அந்த இடத்திலேயே திகைத்து நின்றன.
அங்கே வெள்ளை சட்டையில் கம்பீரமாக பைக்கை ஓட்டி வந்து ஓரமாக நிறுத்தினான் வெற்றி செல்வன். பைக்கை நிறுத்திவிட்டு தன் நிமிர்ந்த நடையோடு நேராக ராகவன் மாமாவின் அருகே வந்தான். மாமா, நேற்று திருவிழா கடைசி நாள், கணக்கு வழக்கு வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். அதான் உங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க கிட்ட சரியாக பேச முடியல. அதனால் அவங்க கிளம்புற நேரத்தில் நேரில் வந்துட்டு போகலாம்னு வந்தேன் என்று கம்பீரமாக சொன்னான். ராகவன் ஆச்சரியத்தோடு, அடடே வெற்றி தம்பி, இதுக்காகவா வயல் வேலையெல்லாம் விட்டுட்டு தேடி வந்தீங்களாப்பா என்று கேட்டார். வெற்றி செல்வன் தன் மீசையை வருடியபடி, அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா, சும்மா இந்த வழியாக டவுனுக்கு போகிற வேலை இருந்துச்சு, அதான் அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்று வழக்கம் போல தன் கம்பீரத்தை விட்டு கொடுக்காமல் சுருக்கமாக பதில் சொன்னான். அவன் சொன்ன அந்த பதிலை கேட்ட வைஷ்ணவிக்கோ உள்ளுக்குள் சிரிப்பும் அதே சமயம் ஒரு இனிமையான நாணமும் பொங்கி வழிந்தது. ஐயே, வழியில் போகிற வேலை இருந்துச்சான். இந்த ஆளுக்கு தான் மனசில் இருக்கிறத நேராக சொல்லவே தெரியாதா, பொய் முட்டை என்று தன் மனதிற்குள் ரகசியமாக முணுமுணுத்து கொண்டாள். அந்த நேரத்தில் சென்னைக்கான பேருந்து நிலையத்திற்குள் நுழையும் பிரம்மாண்ட ஹாரன் சத்தம் கேட்டது. பேருந்து வருவதற்கான அறிவிப்பு வர நண்பர்கள் அனைவரும் தங்களின் கனமான பைகளில் தோள்களை மாற்றி எடுத்துக்கொண்டார்கள். கார்த்திக் மட்டும் வைஷ்ணவியின் மிக அருகில் வந்து நின்றான். இப்போது இந்த கடைசி வினாடியில் தன் காதலை சொல்லவில்லை என்றால் இனி தன் வாழ்நாளில் வைஷ்ணவியிடம் பேசவே வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் அவனது இதயத்தை அதிவேகமாக துடிக்க வைத்தது. ஆனால் வைஷ்ணவியின் முகத்தை பார்த்தான். அவளது கண்களில் மின்னிய அந்த பிரகாசமான சிரிப்பையும் அவள் அடிக்கடி வெற்றி செல்வனை திருட்டுத்தனமாக பார்க்கும் அந்த பார்வையையும் கண்டதும் கார்த்திக்கால் தன் காதலை சொல்லவே முடியாமல் போயிற்று. கார்த்திக் தன் தொண்டையை சரி செய்து கொண்டு, வைஷு, பஸ் வந்துருச்சு, கிளம்பலாமா? போலாம் வாடா என்ற ஒற்றை வார்த்தையை மட்டுமே மிகவும் கஷ்டப்பட்டு சிரித்து பேசினாள். அந்த சிரிப்பில் கார்த்திக்கான எந்த ஒரு காதலும் இருக்கவில்லை. ஆனால் ஒரு தூய்மையான உண்மையான சிறந்த நண்பனுக்கான அளவற்ற அன்பு மட்டுமே நிரம்பியிருந்தது. பேருந்து மெதுவாக நிலையத்திற்குள் வந்து நின்றது. நண்பர்கள் அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக பேருந்திற்குள் ஏறத் தொடங்கினார்கள். ஜன்னல் ஓர இருக்கையில் சென்று அமர்ந்தாள் வைஷ்ணவி. ஜன்னல் கண்ணாடியின் வழியே வெளியே நின்றிருந்த தன் குடும்பத்தினரையும் ஊர் மக்களையும் பார்த்தாள். தங்கை கீர்த்தி தன் கைகளை ஆட்டி டாட்டா காட்டி அழுது கொண்டிருந்தாள். அண்ணன் செழியன் ஜன்னல் அருகே வந்து, பத்திரமா போயிட்டு ஃபோன் பண்ணி சரியாடா என்று மீண்டும் நினைவுபடுத்தினான். மீனாட்சியும் ராகவனும் பாசத்தோடு நின்றிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் சற்றே தள்ளி கம்பீரமான உருவத்தோடு கைகளை கட்டியபடி நின்று கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். இந்த முறை வெற்றியும் வைஷ்ணவியும் எந்த ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளவே இல்லை. சண்டைகள் இல்லை, கிண்டல்கள் இல்லை. ஆனால் முதல் நாள் வயல்வரப்பில் சந்தித்த போது இருந்த அந்த வெறுப்போ கோபமோ ஈகோவோ இப்பொழுது இருவரின் கண்களிலுமே கொஞ்சமும் இல்லை. மாறாக இருவரின் பார்வைகளும் ஜன்னல் கண்ணாடியின் வழியே மௌனமாக மோதிக்கொண்ட போது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு புதிய பந்தத்தின் விதை இருவரின் இதயங்களிலும் ஆழமாக ஊன்றப்பட்டிருந்தது. பேருந்தின் இன்ஜின் முழங்க வண்டி மெதுவாக நகரத் தொடங்கியது. வீரனூர் கிராமத்தின் எல்லைகள், பச்சை பசேல் வயல்கள், தென்னந்தோப்புகள் அனைத்தும் வைஷ்ணவியின் கண்களுக்கு பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த அமைதியான வீரனூர் கிராமத்து மண்ணில் தொடங்கிய சில முக்கியமான கதைகள் மட்டும் இன்னும் முடிவடையவே இல்லை. அவற்றில் ஒன்று கார்த்திக்கின் தன் மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட்ட சொல்லப்படாத ஒருதலை காதல். மற்றொன்று வெற்றி செல்வனும் வைஷ்ணவியும் இன்னும் தங்களுக்குள் தீர்க்கமாக புரிந்து கொள்ளாத ஆனால் விதியால் பிணைக்கப்பட்ட அந்த விசித்திரமான ஆழமான காதல் பந்தம். வீரனூர் கிராமத்தின் அமைதியான எல்லையை கடந்து சென்னை மாநகரத்தை நோக்கி மாநில நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்தது. ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த வைஷ்ணவி தன் கைகளை தாடையில் ஊன்றியபடி வெளியே வேகமாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த பச்சை பசேல் மரங்களையும் வயல்வெளிகளையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். வழக்கமாக இருந்தால் சென்னைக்கு பயணம் செய்யும் நேரங்களில் அவளும் தோழி ஹரிணியும் சேர்ந்து அடிக்கும் லூட்டிகளும் பேசும் அரட்டைகளும் பேருந்தையே ரகளைக்களமாக மாற்றிவிடும். ஆனால் இன்று ஏனோ வைஷ்ணவியின் மனதிற்குள் ஒரு விவரிக்க முடியாத அமைதியும் சொல்ல தெரியாத கனமான யோசனைகளும் மட்டுமே நிறைந்திருந்தன.
அவளது அந்த திடீர் மௌனத்தையும் யோசனையான முகத்தையும் கவனித்த ஹரிணி லேசாக சிரித்துக்கொண்டே அவளது தோளை தொட்டாள். என்ன வைஷு மேடம், உடம்பு மட்டும்தான் சென்னை பஸ்ஸில் இருக்கா, மனசு பூரா அந்த வீரனூர் கிராமத்திலே வச்சுட்டு வந்துட்டியாடி என்று குறும்பான நக்கலோடு கேட்டாள். வைஷ்ணவி தன் ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து சட்டென மீண்டு, போடி ஹர்னி, லூஸ் மாதிரி பேசாத என்று போலியாக சிரித்தாலும் அவளது முகத்தில் இருந்த அந்த ஆழமான யோசனை ரேகைகள் கொஞ்சமும் மறையவில்லை. ஹரிணி அவளது கண்களை ஆழமாக பார்த்து, சரிடி சுமி, பூசி முழுகாம உண்மையை சொல்லு, உனக்கு உங்கள் ஊரனூர் வீர் பிடிச்சிருக்கா இல்லையாடி என்று விடாமல் கேட்டாள். வைஷ்ணவி ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி, ஊர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி. என் ஊர் எனக்கு பிடிக்காம இருக்குமா? அங்கே இருக்கிற மனுஷங்க, அன்பான உபசரிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு என்றாள். ஹரிணி தன் புருவங்களை லேசாக உயர்த்தி, ஊரு மட்டும்தான் பிடிச்சிருக்கா, வேற யாரும் உனக்கு அங்கே பிடிக்கலையாடி என்று வெற்றியை மனதில் வைத்து கிண்டலாக கேட்டாள். அவள் எதை கேட்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட வைஷ்ணவி உடனடியாக தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து ஹரிணியின் மீது வீசுவது போல ஓங்கினாள். அடியை லூசு ஹரிணி, உன் கற்பனைக்கு வர வர அளவே இல்லாமல் போயிட்டுருக்குதுடி. வாயை முடிக்கிட்டு அமைதியாக வரியா, இல்லை பஸ்ஸை விட்டு இறக்கி விடுவா என்று செல்ல மிரட்டல் விடுத்தாள். அவர்களின் அந்த வழக்கமான சண்டையையும் கிண்டலையும் பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் ராகுலும் அரவிந்தும் உரக்க சிரித்தார்கள். ஆனால் அந்த சிரிப்பிலும் கலகலப்பிலும் கார்த்திக் மட்டும் கலந்து கொள்ளவே இல்லை. அவனது சோகமான பார்வைகள் ஒரு நொடி வைஷ்ணவியின் சிரித்த முகத்தின் மீது நிலைத்து நின்றது. பிறகு மெதுவாக தன் இதயத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அவனது மனதிற்குள் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே விடை தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கார்த்திக் நீ அவகிட்ட உன் காதலை சொல்லாமல் வெறுமனே நண்பன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இப்படியே வாழப்போற? உன் கண்ணு முன்னாடியே அவ வேற ஒருத்தனை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாடா என்ற தவிப்பு அவனை கொன்று தின்றது. அதே நேரத்தில் வீரனூர் கிராமத்தில் அதிகாலை முதலே வயல்வெளியில் நின்று வேலைகளை கவனித்து முடித்திருந்த வெற்றி செல்வன் மெதுவாக தன்னுடைய வீட்டிற்கு திரும்பியிருந்தான். பிரதான வீட்டின் திண்ணை வாசலில் அமர்ந்திருந்த லட்சுமியின் முகம் வழக்கத்தை விடவும் மிகவும் சோர்வாகவும் கவலை தோய்ந்தும் காணப்பட்டது. வெற்றி செல்வன் தன் வேட்டியை சரி செய்து கொண்டு, என்னம்மா, ஏன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று கேட்டபடி தாயின் அருகில் வந்து அமர்ந்தான். லட்சுமி தன் சேலை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டு, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைப்பா வெற்றி என்று மெதுவான குரலில் சொன்னார். வெற்றி தன் தாய் முகத்தை பார்த்து, அப்புறம் ஏம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தவிக்கிறது உங்கள் முகத்திலேயே நல்லா தெரியுதுமா என்றான். லட்சுமி ஒரு கனமான பெருமூச்சை வெளிப்படுத்தி, என்னத்த சொல்கிறதுப்பா, கோவில் திருவிழா முடிஞ்சாலும் முடிஞ்சது, ஊரில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் தெருமூலையிலையும் டீ கடையிலையும் உக்காந்து ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்களாம்ப்பா என்று வேதனையோடு சொன்னார். வெற்றிக்கு நிலைமை உடனடியாக புரிந்துவிட்டது. பிரியா திருமணத்தை நிறுத்திய அந்த சம்பவத்தை பற்றித்தான் ஊர் மக்கள் இன்னும் மசாலா தடவி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெளிவானது. அவன் தன் கம்பீரமான குரலில் நிதானமாக சொன்னான், அம்மா, ஊரில் 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. அந்த மக்கள் பேசுகிற தேவையில்லாத பேச்சுகளுக்கெல்லாம் நீங்கள் ஏம்மா மனசை விட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று லட்சுமி கண்ணீரோடு, நான் எனக்காக கவலைப்படலப்பா வெற்றி, ஊரெல்லாம் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களேன்னு உனக்காக தான்ப்பா கவலைப்படுறேன் என்றார். வெற்றியும் லேசாக புன்னகைத்து, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லைம்மா என்றான். அதுதான்ப்பா எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. மனசுக்குள்ளே எதையும் காட்டிக்காம நீ பாட்டுக்கு கல் மாதிரி இருந்தா ஒரு தாயா என் மனசு எப்படி பார்த்தாங்கோ என்று லட்சுமி புலம்பினார். வெற்றி செல்வன் அதை கேட்டு உரக்க சிரித்து விட்டான். அம்மா, ஒரு பொண்ணு வேண்டாம்னு சொன்னதுனாலையும் கல்யாணம் நின்று போயிட்டதுனாலையும் இந்த வெற்றி செல்வனோட வாழ்க்கையே நின்று போயிடாதுமா. எல்லாமே நல்லதுக்கு தான்னு நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான் என்று மிகவும் பக்குவமாக சொன்னான். தன் மூத்த மகனின் நிலைமையை இவ்வளவு சாதாரணமாகவும் பக்குவமாகவும் எடுத்துக்கொள்வதை பார்த்த லட்சுமிக்கு மனதிற்குள் சற்று நிம்மதி பரவியது. மறுபுறம் சண்முகம் வீட்டின் பின்புறம் இருந்த பெரிய மாமரத்தின் நிழலில் தனியாக அமர்ந்திருந்தான் அன்பு செல்வன். அவன் தன் கையில் ஒரு சிறிய அழகான கீச்செயினை வைத்து கொண்டு
அதையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அது வேறு எதுவும் இல்லை, திருவிழா போட்டியில் ஜெயித்து கீர்த்தி அவனுக்கு ஆசையாக பரிசளித்த அதே கீச்செயின் தான். டே அன்பு என்று பின்னால் இருந்து திடீரென குரல் கொடுத்து கொண்டே வந்தாள் தங்கை கவிதா. அந்த குரலை கேட்ட அடுத்த கணமே அன்பு பதறிப்போய் அந்த கீச்செயினை தன் சட்டை பைக்குள் வேகமாக மறைக்க முயன்றான். கவிதா தன் புருவங்களை உயர்த்தி, என்னடா அன்போ, என்னை பார்த்ததும் வேகமாக பைக்குள்ளே மறைக்கிற, அப்படி என்னடா வச்சிருக்க என்று சந்தேகமாக கேட்டாள். அன்பு தன் பதற்றத்தை மறைத்து, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி கவிதா, சும்மா கையில் வச்சிருந்தேன் என்று சமாளித்தான். இருடா, என்கிட்டயே மறைக்கிறியா, காட்டுறாத என்று கவிதா பிடிவாதமாக அவனது வலது கையை பிடித்து இழுத்து அந்த கையில் இருந்த கீச்செயினை பிடுங்கினாள். அந்த சிறிய கீச்செயினை பார்த்த அடுத்த கணமே கவிதாவின் முகத்தில் ஒரு குறும்பு சிரிப்பு அரும்பியது. ஓஹோ, சங்கதி அப்படி போகுதோ என்று கவிதா நக்கலாக கேட்டாள். அன்பு தன் தலையை சொரிந்து கொண்டு, என்னடி ஓஹோ, தேவையில்லாமல் எதையும் கற்பனை பண்ணாத என்றான். நான் எதுவும் சொல்லவே இல்லையடா அன்பு, ஆனால் இந்த கீச்செயின் அந்த ராகவன் மாமா வீட்டு சின்ன பொண்ணு கீர்த்தி உங்ககிட்ட கொடுத்தது தானே என்று கவிதா சிரிக்க, அன்பு பதறி போய், ஏய் தயவு செஞ்சு இதை வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதடி என்று கெஞ்சினான். ஹஹா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா என்று சொல்லிவிட்டு கவிதா சிரித்து கொண்டே வீட்டின் உள்ளே ஓடினாள். அன்பு தன் தலையில் கையை வைத்து அப்படியே அமர்ந்து கொண்டான். சென்னை இரவு 9 மணி. தங்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு ஹாஸ்டலுக்கு திரும்பியிருந்த வைஷ்ணவி தனது அறையை சுத்தம் செய்து உடைகளை அடுக்கி கொண்டிருந்தாள். அப்பொழுது மேஜை மீது இருந்த அவளது அலைபேசி கிளுகிளுவென ஒலித்தது. திரையில் தெரிந்த பெயரை பார்த்த அடுத்த கணமே அவளது முகத்தில் ஒரு அழகான பிரகாசமான புன்னகை மலர்ந்தது. செழியண்ணா அழைப்பை ஏற்று காதில் வைத்த வைஷ்ணவி, சொல்லுங்கண்ணா என்றாள். மறுமுனையில் செழியன் கம்பீரமான குரல் கேட்டது. வைஷு, பாதுகாப்பாக போய் ஹாஸ்டலில் சேர்ந்துட்டியாடா? ஆமாண்ணா, இப்போ தான் ஹாஸ்டல் வந்து சேர்ந்தேன் என்றாள். ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டியா? ஆமாண்ணா, ஹரணியோட போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் என்றாள். சரிடா, பத்திரமா இரு என்றான் செழியன். வைஷ்ணவி லேசாக சிரித்து, என்னண்ணா அவ்வளோதானா, வேற எதுவும் பேச மாட்டியா என்று கேட்டாள். செழியன் புன்னகைத்து, வேற என்னடா பேசணும் என்றான். இல்லைண்ணா, அப்படியே நம்ம அம்மா மாதிரியே விசாரித்து பேசுகிறீங்க. பின் என்னடா, நான் நம்ம அம்மாவோட பையன் தானே என்று செழியன் சொன்னதும் இருவருமே ஃபோனில் உறக்க சிரித்தார்கள். சில நிமிடங்கள் குடும்பத்தை பற்றி பேசிவிட்டு அழைப்பை முடித்தாள் வைஷ்ணவி. ஆனால் ஃபோனை மேஜை மீது வைத்த பிறகும் கூட வைஷ்ணவிக்கு கண்களில் தூக்கம் வரவே இல்லை. ஜன்னல் வழியே தெரியும் சென்னையின் மின்விளக்குகளை பார்த்தபடியே அவளது மனம் மீண்டும் வீரனூர் குளக்கரையையும் வெற்றி செல்வனின் அந்த ஆழமான பார்வையையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் சென்னையின் இன்னொரு பகுதியில் உள்ள தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் கார்த்திக். அவனது அறையின் விளக்கு வெளிச்சத்தில் அவன் முன் திறந்து வைக்கப்பட்டிருந்த நோட்டு புத்தகத்தின் ஒரு வெள்ளை பக்கத்தில் ஒரே ஒரு வரி மட்டும்தான் அழகாக எழுதப்பட்டிருந்தது. நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் வைஷ்ணவி. அந்த ஒரு வரியை எழுதிவிட்டு பல நிமிடங்களாக அந்த பக்கத்தையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். அவனது கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. இறுதியில் தன் பல்லை கடித்து கொண்டு அந்த பக்கத்தை ஆவேசமாக கிழித்து அங்கே இருந்த குப்பை தொட்டியில் சுருட்டி போட்டான். இல்லை, இப்படியெல்லாம் பயந்தாங்குழி மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சா பிரயோஜனமே இல்லைடா கார்த்திக். நேருக்கு நேராக நின்று அவகிட்ட உன் காதலை சொல்லணும் என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான். அவனது மனதிற்குள் ஒரு தீர்க்கமான முடிவு உருவாக தொடங்கியிருந்தது. எப்படியாவது வைஷ்ணவியிடம் தன் காதலை நேரில் சொல்லிவிட வேண்டும். ஆனால் அதை எப்படி சொல்வது, எந்த சூழ்நிலையில் சொல்வது என்பது தான் அவனுக்கு புரியாத புதிராக இருந்தது. மறுநாள் காலை சென்னை காலேஜ் வளாகம் மீண்டும் வழக்கம் போல மாணவ மாணவிகளின் கூச்சலாலும் பரபரப்பாலும் களை கட்ட தொடங்கியிருந்தது. வகுப்பறைக்குள் காலடி எடுத்து வைத்த வைஷ்ணவியை அவளது கல்லூரி தோழிகள் அனைவரும் சூழ்ந்து கொண்டார்கள். ஹே வைஷு, உன்னோட வில்லேஜ் வெக்கேஷன் எப்படி இருந்ததுடி? உன் சொந்த ஊர் வீரனூர் ரொம்ப சூப்பராக இருக்கும் மம்மி, ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுடி என்று அனைவரும் ஆர்வத்தோடு கேள்விகளுக்கு மேல் கேள்விகளாக கேட்க தொடங்கினார்கள். வைஷ்ணவியும் உற்சாகத்தோடு தங்களின் கிராமத்து அனுபவங்களை அவர்களிடம் விவரித்து பேசி கொண்டிருந்தாள். அப்பொழுது வகுப்பறையின்
பிரதானமான வாசலில் வந்து நின்ற கார்த்திக் கூட்டத்தின் நடுவே சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் வைஷ்ணவியையே பார்த்தான். அவளிடம் சென்று தன் மனதில் இருக்கும் அத்தனை காதலையும் கொட்டிவிட வேண்டும் போல அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவனது பயமும் அவனது நட்பை இழந்து விடுவோமோ என்ற தயக்கமும் அவனை தடுத்து நிறுத்தியது. இன்னும் அவனுக்கு அந்த தைரியம் வரவில்லை. அதே நேரத்தில் வீரனூர் கிராமத்தில் சண்முகத்தின் வீட்டிற்கு தூரத்து சொந்தமான ஒரு மூத்த உறவினர் வந்திருந்தார். வரவேற்பறையில் அமர்ந்து வழக்கமான குடும்ப கதைகளையும் விவசாயத்தையும் பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். திடீரென அந்த உறவினர் சண்முகத்தின் பக்கம் திரும்பி, அண்ணே, நம்ம வெற்றி செல்வன் தம்பிக்கு இன்னொரு பெரிய இடத்துலேருந்து ரொம்ப சீரான லட்சணமான வரன் வந்திருக்குதுப்பா என்று பேச்சை ஆரம்பித்தார். அந்த ஒற்றை வார்த்தை அங்கே அமர்ந்திருந்த லட்சுமி சண்முகம் இருவரையும் ஒரு நேரத்தில் பேரதிர்ச்சி அடைய வைத்தது. அருகில் அமர்ந்திருந்த வெற்றி செல்வன் மட்டும் எந்த ஒரு சலனமும் இன்றி அமைதியாகவே இருந்தான். ஆனால் அந்த புதிய திருமணவரன் பேச்சு அடுத்த சில நாட்களில் அவனது வாழ்க்கையிலும் வைஷ்ணவியின் வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான திருப்பு முனைகளை கொண்டு வரப்போகிறது என்பது அப்போது அங்கே இருந்த யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. வைஷ்ணவியும் அவளது தோடர்களும் வீரனூர் கிராமத்து பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னைக்கு வந்து சேர்ந்து சரியாக ஒரு வாரம் முழுமையாக கடந்துவிட்டிருந்தது. வெக்கேஷன் விடுமுறைகள் அனைத்தும் முடிந்து சென்னை நகரத்தின் கல்லூரி வாழ்க்கை மீண்டும் அதன் பழைய வேகத்திலும் சுறுசுறுப்பிலும் விறுவிறுப்பிலும் தடதடவென ஓட ஆரம்பித்து போனது. தினமும் காலையில் சுழலும் வகுப்புகள், காலக்கெடு விதிக்கப்பட்ட அசைன்மெண்ட்கள், இடைவேளைகளில் நண்பர்கள் சேர்ந்து அடிக்கும் கலாட்டாக்கள் என எல்லாமே எப்பொழுதும் போல வழக்கமான பாதையிலேயே பயணித்து கொண்டிருந்தன. ஆனால் மேலே பார்க்க எல்லாமே சாதாரணமாக தெரிந்தாலும் சிலருடைய மனநிலைமையும் எண்ண ஓட்டங்களும் மட்டும் முற்றிலும் மாறியிருந்தன. அதில் முதல் ஆளாக நின்றவன் கார்த்திக். கல்லூரி வளாகத்தின் அடர்ந்த மர நிழலில் அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் யாருடனும் பேசாமல் தனியாக அமர்ந்திருந்தான் கார்த்திக். அவனது கையில் திறந்திருந்த நோட்டு புத்தகத்தில் அசைன்மெண்ட் வரிகளுக்கு பதிலாக அவனது விரல்கள் வெறுமனே பேனாவை சுழற்றி கொண்டிருந்தன. கண்களோ அந்த தாள்களையே வெறுத்து பார்த்து கொண்டிருக்க, கடந்த சில நாட்களாகவே அவனது மனதிற்குள் ஒரு போராட்டம்தான் சுழன்றடித்து கொண்டிருந்தது. வைஷு கிட்ட இத்தனை வருஷமாக மனசுக்குள்ளே வச்சு பூட்டின என் காதலை சொல்லலாமா, இல்லை இப்படியே நல்ல நண்பனா மட்டும் இருந்து காலத்தை கழிச்சிடவா என்ற குழப்பத்தின் கொந்தளிப்பு அவனது தூக்கத்தையும் நிம்மதியையும் மொத்தமாக பிடுங்கியிருந்தது. டே கார்த்திக், திடீரென அருகே கேட்ட குரலில் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். ஹரிணிதான் தன் தோள்பையை சரி செய்தபடி அவன் எதிரே வந்து நின்றிருந்தாள். இன்னும் அதே பழைய யோசனையிலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கியாடா கார்த்திக் என்று அவனது மன ஓட்டத்தை கச்சிதமாக கவனித்து கேட்டாள். கார்த்திக் ஒரு கனமான பெருமூச்சை வெளிப்படுத்தி, வேற என்னடி பண்ண சொல்ற ஹரிணி, என் நிலைமையில நீ இருந்தா தான் அந்த தவிப்பு உனக்கு புரியும் என்று சலிப்பாக பதில் சொன்னான். ஹரிணி அவன் அருகே அமர்ந்து அவனது கண்களை ஆழமாக பார்த்து, டே, நீ வைஷுவை ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை வருஷமாச்சுடா என்று கேட்டாள். கார்த்திக் தன் தலையை குனிந்து கொண்டு, 3 வருஷமாச்சுடி என்றான். அப்போ இன்னும் எவ்வளோ வருஷத்துக்குடா இந்த உன்னதமான காதலை உனக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு புழுங்கி சாக போற என்று ஹரிணி நேரடியாகவே காரத்தை கூட்டி வினவினாள். கார்த்திக்கிடம் அதற்கு உடனடி பதில் எதுவும் இல்லை. மௌனமாக தன் விரல்களை பிணைத்து கொண்டான். ஹரிணி அவனது தோள்களை பரிவோடு தட்டி சொன்னாள், கார்த்திக், நான் உன்னை ஓப்பனாக சொல்லட்டுமாடா? வைஷ்ணவி உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தவிர காதலிக்கிறாளா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீ உன்னோட மனசில் இருக்கிற காதலை அவகிட்ட ஓப்பனாக சொல்லாத வரைக்கும் அவளுக்கு உன்னோட காதல் உணர்வு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாதுடா. நீயா ஒரு முடிவுக்கு வந்து பயந்து ஓடாத. அவள் அழுத்தமாக சொன்ன அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதிற்குள் இருந்த பயத்தை உடைத்து ஏதோ ஒரு புதிய தெளிவையும் தைரியத்தையும் ஏற்படுத்தின. கார்த்திக் தன் தாடையை இறுக்கி, சரிடி ஹரிணி, நிச்சயமா இந்த வாரத்துக்குள்ளே என் காதலை வைஷுக்கிட்ட நேரடியாக சொல்லிடுறேன் என்று உறுதியான குரலில் சொன்னான். ஹரிணியும் சிரித்து கொண்டே, அப்படி இருக்கணும்டா என் செல்ல நண்பா, தைரியமாக ஃபேஸ் பண்ணு என்று அவனுக்கு நம்பிக்கை அளித்தாள். அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள வீரனூர் கிராமத்தில் வெற்றி செல்வன் வழக்கம் போல தனது செழிப்பான வயல்வெளியில் நின்று வேலைகளை கவனித்து கொண்டிருந்தான்.
திருவிழா முடிவடைந்த கையோடு விவசாய பணிகள் அனைத்தும் மலமளவென வேகமெடுத்திருந்தன. நாற்று நடுதல், வாய்க்கால் மதகுகளை சீரமைத்தல் என வேலைக்காரர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டிருந்த வெற்றி செல்வன் ஒரு கட்டத்தில் பச்சை பசேல் வயல்வரப்பின் மீது கம்பீரமாக நிமிர்ந்து நின்று தொலைவில் தெரிந்த தன் நிலங்களை பார்த்தான். அப்பொழுது அவன் அருகே மூச்சு வாங்க ஓடி வந்தான் அன்பு. அண்ணா, மில்லில் அரிசி மூட்டைகளை லோடு ஏற்றுற வேலை நடக்குதுண்ணே, நீ உடனே மில்லுக்கு வரணும்னு அப்பா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு என்றான். வெற்றியும், சரிடா அன்பு, இன்னும் 10 நிமிஷத்தில் வயல் வேலையை முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் என்றான். சில நொடிகள் அமைதியாக நின்ற அன்பு செல்வன் திடீரென தன் அண்ணனின் முகத்தை பார்த்து அண்ணே என்று தயக்கத்தோடு அழைத்தான். வெற்றி தன் அடர்த்தியான மீசையை வருடியபடி, என்னடா அன்பு, என்ன விஷயம் என்று கேட்க, உங்களுக்கு உண்மையாகவே மனசுக்குள்ளே எந்த கவலையும் இல்லையா அண்ணா என்று ஆழமாக கேட்டான். வெற்றி புரியாமல் அவனை பார்த்து, எதை பற்றிட்டா கேட்குற என்றான். அதானே, பிரியாண்டி வந்து அந்த பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தின விஷயத்தை பற்றி. அதை கேட்ட வெற்றி செல்வன் கம்பீரமாக சிரித்து விட்டான். அடடே, ஊர் ஆளுங்க இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நீயும் ஆரம்பிச்சிட்டியாடா தம்பி. இல்லைண்ணா, சும்மா மனசு தாங்காம தான் கேட்டேன் என்றான் அன்பு. வெற்றி தன் கம்பீரமான குரலை தளர்த்தி பக்குவமாக சொன்னான். டே அன்பு, ஒரு பொண்ணோட மனசில் நமக்கான விருப்பமே இல்லாதப்போ குடும்ப கௌரவத்துக்காக கட்டாயப்படுத்தி நடத்துகிற கல்யாணத்தை விட அது நடக்காமல் ஆரம்பத்திலே நின்று போனது தாண்டா 2 பேரோட வாழ்க்கைக்கும் நல்லது. இதில் வருத்தப்படவோ கவலைப்படவோ எதுவுமே இல்லை. அண்ணனின் அந்த முதிர்ச்சியான பதிலை கேட்ட அன்பு செல்வனுக்கு அளவற்ற ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவனது இடத்தில் வேறு எந்த ஒரு ஆணும் இருந்திருந்தால் நிச்சயதார்த்தம் நின்ற ஆத்திரத்தில் கோவப்பட்டு தன் ஈகோவால் கொந்தளித்திருப்பான். ஆனால் வெற்றி எப்பேற்பட்ட பக்குவமான மனிதன் என்பதை நினைத்து அன்பு மனதிற்குள் பெருமைப்பட்டு கொண்டான். மாலை நேரம் வீட்டின் பிரதான வரவேற்பறையில் சண்முகம், லட்சுமி, வெற்றிச்செல்வன், அன்பு, கவிதா என அனைவரும் அமர்ந்து மாலை நேர தேநீர் குடித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தங்கை கவிதா தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு சிரித்த முகத்தோடு சொன்னாள், அம்மா, நம்ம அண்ணனுக்கு உடனே அடுத்த கல்யாண வரனை பற்றி பேசுகிறத முதல்ல கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்கம்மா. லட்சுமி புருவத்தை சுருக்கி, ஏண்டி கவிதா அப்படி சொல்கிற என்று கேட்டார். பின்ன என்னம்மா, இந்த ஊரில் இருக்கிற சொந்தக்காரவங்களும் ஊர் ஜனங்களும் நம்ம அண்ணனை விட அவனோட கல்யாண விஷயத்தை தான் பெரிய வேலையாக வச்சுக்கிட்டு தீவிரமாக யோசித்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்று கவிதா கிண்டல் அடிக்க அருகில் இருந்த அன்பு செல்வனும் உறக்க சிரித்தான். ஆமாம்மா, கவிதா சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். அண்ணன் அசால்ட்டா தன் வேலையை பார்த்துக்கிட்டு திரியிறாரு, ஊர் ஆளுங்க தான் தலையை பிடிச்சிக்கிட்டு திரியிறாங்க என்றதும் சண்முகமும் அவர்களின் கிண்டலை கேட்டு லேசாக சிரித்தார். ஆனால் லட்சுமி மட்டும் சிரிக்காமல் அமைதியாகவே இருந்தாள். ஒரு தாயாக தன் மூத்த மகனின் எதிர்கால வாழ்வை பற்றியும் அவனுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்ற கவலையும் அவரது மனதை விட்டு இன்னும் அகலவே இல்லை. அன்னையின் அந்த கவலை தோய்ந்த முகத்தை கவனித்த வெற்றி தன் தேநீர் கோப்பையை மேஜை மீது வைத்துவிட்டு மெதுவான குரலில் அழைத்தான். அம்மா. லட்சுமி நிமிர்ந்து அவனை பார்த்தார். எனக்காக நீங்கள் இப்படி தேவையில்லாமல் மனசை குழப்பிக்கிட்டு கவலைப்படாதீங்கம்மா, நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்னைக்கு எந்த நல்லது நடக்கணும்னு இருக்கோ அது சரியான நேரத்தில் நடக்கும் என்று மிக அழுத்தமான நம்பிக்கையோடு சொன்னான் வெற்றி செல்வன். மகன் சொன்ன அந்த வார்த்தைகளில் இருந்த அளவற்ற தெளிவும் நம்பிக்கையும் லட்சுமியின் தாயுள்ளத்திற்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்தது. அதே நேரத்தில் சென்னையில் தன்னுடைய ஹாஸ்டல் அறையில் அமர்ந்திருந்த வைஷ்ணவி தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த கல்லூரி ப்ராஜெக்ட் வேலைகளை தன் லேப்டாப்பில் தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது மேஜை மீது இருந்த அலைபேசியில் வாட்ஸ்அப் வீடியோ கால் ஒலித்தது. திரையில் கீர்த்தி என்ற பெயர் மின்னவே புன்னகையோடு அழைப்பை ஏற்றாள் வைஷ்ணவி. ஹே வைஷோகா என்று லேப்டாப் திரையை மிஞ்சும் அளவுக்கு கத்தினாள் கீர்த்தி. வைஷ்ணவி தன் காதை பொத்தி கொண்டு, அடியை லூசு, எதுக்கடி ஃபோனை ஆன் பண்ணின உடனே இப்படி கத்தி என் காதை செவிடாக்குற என்று செல்லமாக கடிந்து கொண்டாள். கீர்த்தி தன் மூக்கை பிடித்து கொண்டு, உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்க்கா என்று சோகமாக சொன்னாள். ஐயோ பொய் மூட்டை, நீ என்ன மிஸ் பண்ணுறியா? இதெல்லாம் நம்புற மாதிரி அடி இருக்கு என்று வைஷ்ணவி போலியாக சிரித்தாள்.
நிஜமா தான் சொல்கிறேங்க்கா என்று கீர்த்தி தன் முகத்தை செல்லமாக சுளித்து கொண்டாள். 2 சகோதரிகளும் சில நிமிடங்கள் கிராமத்து நினைவுகளையும் குடும்பத்தை பற்றியும் கலகலவென பேசி சிரித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது கீர்த்தி திடீரென தன் குரலை குறைத்து குறும்பு பொங்கும் கண்களோடு சொன்னாள், அக்கா, அன்னைக்கு அந்த அன்பு உன்னை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருந்தார் என்கிட்ட என்றதும் வைஷ்ணவி தன் புருவங்களை லேசாக உயர்த்தி, என்னடி சொல்கிற? அன்பு என்னை பற்றி என்னடி கேட்டான் என்று அவளோடு வினவினாள். வைஷ்ணவி சென்னைக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களா, அவங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குதான்னு ரொம்ப அக்கறையே கேட்டார் என்று கீர்த்தி சிரிக்க, வைஷ்ணவியும் சிரித்து கொண்டே, அடடா, அதில் என்னடி பெரிய விஷயம் இருக்குது? அன்னைக்கு திருவிழாவில் நல்லா பேசினால, அதான் விசாரிச்சிருக்கான். அதை போய் பெரிய விஷயமா சொல்கிற என்றாள். ஒன்றுமில்லை மேடம், சும்மா தான் சொன்னேன் என்று கீர்த்தி குறும்பாக சிரித்து விடை பெற்றாள். ஃபோனை வைத்த பிறகும் வைஷ்ணவியின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை நிலைத்திருந்தது. அன்பு தன் மீது காட்டிய அந்த அக்கறை அவளது மனத்திற்கு இனிமையாக இருந்தாலும் அவளது ஆழமான எண்ணங்கள் அந்த அன்பின் அண்ணனான வெற்றி செல்வனின் கம்பீரமான உருவத்தை நோக்கித்தான் மெதுவாக சிறகடிக்க தொடங்கியிருந்தது. அந்த இரவு நேரம் சென்னையில் உள்ள தனது அறையில் கார்த்திகால் கொஞ்சமும் தூங்கவே முடியவில்லை. மெத்தையில் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். இனிமேலும் தன் காதலை வைஷ்ணவியிடம் சொல்லாமல் தள்ளி போட்டு கொண்டே போனால் அது தன் வாழ்நாளின் மிகப்பெரிய தவறாக முடிந்துவிடும் என்று அவன் மனம் எச்சரித்து கொண்டே இருந்தது. நாளை கல்லூரி வகுப்புகள் முடிந்த அடுத்த கணமே வைஷ்ணவியை தனியாக அழைத்து சென்று தன் இதயத்தில் 3 வருடங்களாக பூட்டி வைத்திருக்கும் அத்தனை காதலையும் கொட்டி சம்மதம் கேட்டுவிட வேண்டும். இந்த முறை எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பின்வாங்கவே கூடாது என்பதில் கார்த்திக் அத்தனை உறுதியாக மலையளவு நம்பிக்கையோடு முடிவு செய்தான். ஆனால் பாவம் கார்த்திக், அவனுக்கு அப்பொழுது கொஞ்சமும் தெரிந்திருக்கவில்லை. வாழ்க்கையும் விதியும் மனிதர்கள் போடும் திட்டங்களின்படி ஒருபோதும் இயங்குவதில்லை என்பதை. அடுத்த நாள் மாலையில் அவனது காதல் திட்டத்தையும் வைஷ்ணவியின் வாழ்க்கையையும் ஒரே அடியில் தலைகீழாக புரட்டி போட போகும் ஒரு எதிர்பாராத பிரம்மாண்டமான திருப்புமுனை சம்பவம் அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. அந்த சம்பவம் என்ன? அது கார்த்திக்கின் காதலை என்ன செய்ய போகிறது? வெற்றி செல்வனுக்கும் வைஷ்ணவிக்குமான அந்த விதியின் முடிச்சு எப்படி அவிழப் போகிறது என்பதை அடுத்த கட்டத்தில் பார்ப்போம்.